28வது இரவு சாதாரணமாக இருந்த மனிதர்கள் 29வது இரவாகிற நேரத்திலே 29வது நாளாகிற நேரம் அதிபயங்கரமான பீதத்துக்குள்ளாக்கப்பட்டார்கள். ஒரு சகோதரர் என்னோட பேசுற நேரம் அவருடைய கண் கலங்கியதை நான் பார்த்தேன். அவர் சொன்னார், ஜனாசா ரம்புக்குலையிலே அந்த மண் சரிவு நேரம் ஒரு ஜனாசா மீட்கப்பட்டதை அவர் பார்த்திருக்கிறார். அந்த ஜனாசா சின்ன ஒரு பிள்ளை தன்னுடைய கையிலே பென்சிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வயதில் எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது என்று கண் கலங்கினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் அவர்கள் படித்துக் கொண்டிருந்திருப்பார்கள், பலர்கள் பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள். எந்த நேரத்தில் எந்த ஒரு அதாவது எப்படி நாம் மரணிப்போம் என்று நமக்கு தெரியாது, எந்த வேளையில் எப்படி மரணிப்போம் என்று தெரியாது. அந்த மாதிரியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிலர்கள் மரணிக்கிற நேரம் இன்னொரு சிலர்கள் பயந்து பயப்படுவார்கள், நடுங்குவார்கள். அல்லாஹ் பயத்தை கொண்டு சோதிப்பதாக சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நிறைய பணங்களை தந்து எல்லாம் உங்களுக்கு ஆயிருமான்னு கேட்டா இல்ல, நிறைய தருவோம், கொஞ்சம் கொஞ்சமா குறைப்போம் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். வனக்ஸிமினல் அம்வால், நம்ம சொத்துக்களை குறைப்போம் என்கிறான் அல்லாஹ். 10 கோடி தந்து 4 கோடியை புடுங்குற நேரம் ஒரு வகையான வேதனை இருக்கும். அதை தரக்கூடியவனும் நான் தான், எடுக்கக்கூடியவனும் நான் தான். வனக்ஸிமினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் என்கிறான். நீங்க குடும்பத்தில் 10 பேர் இருப்பீங்க, 10 பேர் உட்கார்ந்து சாப்பிடுவீங்க, 8 பேரா மாறிடுவீங்க. குடும்பத்தில் 6 பேர் 4 பேரா மாறிடுவீங்க, 2 பேரை நம்ம எடுத்துருவோம் என்கிறான் அல்லாஹ். ஆட்களை குறைத்தும் சோதிப்போம் என்கிறான். உங்கள் கனிவட்கங்கள் நிறைய தந்து விட்டு அவைகளை பறித்து சோதிப்போம் என்கிறான். இதெல்லாம் பேட் நியூஸ். உங்க காதுக்கு இந்த நியூஸ் வந்தா, எங்க சொத்து அழிஞ்சிட்டு என்று வந்தா, எங்க செல்வங்கள் அழிஞ்சிட்டு என்று வந்தா, உயிர்கள் பறிப்போச்சு வந்தா, இதெல்லாம் குட் நியூஸா சொல்ல மாட்டோம், ரொம்ப பேட் நியூஸா சொல்லுவோம். ஆனா குர்ஆன் என்ன பேசுது தெரியுமா? வபஷ்ஷிரிஸ் சாபிரீன் என்கிறான் அல்லாஹ். வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், பொறுத்து கொண்டிருப்பார்கள். இவையெல்லாம் நடக்கிற நேரம் அவங்களுக்கு தெரியும் இது நடக்கும் என்று, கன்ஃபார்மா தெரியும். இது தெரியாதவங்க என்னமோ தலை சுத்தி விட்ட மாதிரி இருக்கும். 6 மாதங்களுக்கு ஒரு முறை, 1 வருடத்துக்கு ஒரு முறை, 2 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு உழுக்கு பிடிப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அது அவர்களுக்கு தெரியும். மூமின்களுக்கு தெரிகிற நேரம் மூமின்கள் எப்படி நடப்பார்களாம்? பொறுமையோடு நடப்பார்களாம். அல்லாஹ் என்ன செய்வானாம்? பொறுமையாளர்களுக்கு மெசேஜ் அனுப்புறான். வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், ஏண்ட குட் நியூஸ் அவங்களுக்கு அறிவிங்கன்ற அல்லாஹ். இங்க பேட் நியூஸ் நடக்குது, நற்செய்தியை அவர்களுக்கு பஷாரத்து சொல்லுங்க, அவர்களுக்கு அறிவிச்சிருங்க. அல்லாஹ் மெசேஜ் அனுப்புறானா பொறுமையாளர்களுக்கு, எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் வாழ்த்து செய்கிறேன். ஒரு ஆள் ஜனாசாட கவலையில வீட்டில் நிக்கிறேன், அல்லாஹ் அறிவிக்கிறானா, ஏப்பா பஷாரத்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிப்ளை பண்றான், டோன்ட் வரி, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த நம்பிக்கை ஒரு மூமினுக்கு வருகிற நேரத்தில், பாதிக்கப்பட்ட ஒரு மூமினுடைய கல்வி எப்படி நடக்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் சொல்லுதோ அதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே மனிதன் எதை தாண்டி போகணும்னு நினைக்கிறான்டா, பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறான். அதுதான் உலகத்தில் உள்ள சாதாரணமாக நம்ம வெளிநாட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா, ப்ராப்ளம் கம்மியாக்கப்படணும், நாம சந்தோஷமா வாழணும், இதை நோக்கி அவங்க போறாங்க. ஆனா அவங்களுக்கு வேதம் வழிகாட்டல. திருக்குர்ஆன் ஒரு அற்புதமான வேதம். அந்த வேதத்தை படிக்கிறவர்களுக்கு உலகம் கிளியரா விளங்கும். அந்த கிளாஸை போடாதவங்களுக்கு மங்களா தான் தெரியும். அதாவது வெஸ்டர்ன் வேர்ல்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, உலகம் அழிஞ்சா சந்திர மண்டலத்தில் போய் உட்காரலாமான்னு பார்ப்போம். சந்திர மண்டலத்தில் ஏழாத செவ்வாயில போய் பார்ப்போம். என்ன இது அழிஞ்சு போகும், அழிஞ்சு போனா நாசா எத்தனை பில்லியன் செலவழித்து அங்க போய் ஏதோ கேமரா சுற்றுலா போறதுக்கு அவங்க அதெல்லாம் பாக்குறாங்க. நூறலியாக போற மாதிரி ஏதோ போய் சந்திர மண்டலத்தை பார்த்துட்டு வர்றதுக்கு அதுக்காக பண்றாங்க. அங்க போய் எங்க சந்ததி வாழணும், மனித குலம் அழிஞ்சிரும், ஓசோன் படலம் பெரிய அளவு குளோபல் வார்மிங், உலகம் கடுமையா சூடாயிட்டு போகுது, பயங்கரமா உலகம் அழிவை நோக்கி போகுது என்று கண்டுபிடிக்கிற விஞ்ஞானி, உலகம் அழிய முன்னாடி விமானம் பிடிச்சி நாம் அங்க போயிடணும். அதற்காக வேண்டி அவர்கள் பல கோடி தண்ட பட்ஜெட்ல இருந்து செலவழிக்கிறாங்க. பிரச்சனையை முடிக்கணும் என்று நினைக்கிறாங்க. அதனாலதான் நம்ம நோய்வாய்ப்பட்டா சேமிச்ச பணத்தை வச்சு டாக்டர்கிட்ட கொடுத்து மருந்து எடுப்போம். அவங்க அப்படி இல்லை. நோய்வாய்ப்பட்டா அவங்க சேமிக்க மாட்டாங்க. சேமிச்சு பார்த்தாங்க, 10 லட்சம் சேமிக்கிறேன்னா 1 கோடி பில் வருவது, இன்னும் 90 லட்சம் கடன் எடுக்க வேண்டி வருவது. அது வேணாண்டாங்க. இன்சூரன்ஸ் அறிமுகப்படுத்தினாங்க. நானும் போடுறேன், நீனும் போடு, நீனும் போடு, எனக்கு ஃபர்ஸ்ட் பாதிப்புன்னா நீங்க எல்லாம் எனக்கு தாங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாதிப்புன்னா உங்களுக்கு நான் தரேன்,
மாறி மாறி பாதிப்பு வந்தா நம்ம பிரிச்சு கொள்வோம். இன்சூரன்ஸ் போட்டா ஒருவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு சோம் இல்லையா, போய் ஹாஸ்பிட்டல் இருப்பான், கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டும். அவன் கார் வெள்ளத்தில் அடிபட்டு போயிடும், இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டும், அவன் சாதாரணமா இருப்பான். பிரச்சனை முடிஞ்சிட்டா பிரச்சனையை முடிப்பதற்காக 1000 வழி தேடினார்கள். ஆனால் ஒரு இடத்துல தண்ணி வருவதுன்னு அதை அடைச்சா இன்னொரு இடம் ஓட்டையாகி தண்ணி வந்தா எப்படி இருக்கும், அப்படிதான். அதாவது அதை உடைஞ்சிட்டு வைங்க, அந்த அணைக்கட்டு உடைஞ்சா எங்கால எப்படி தண்ணி வரும்னு தெரியாது. ஒரு இடத்த அப்படியே க்ளோஸ் பண்ணி பார்க்கிறான், பிரச்சனை இன்னொரு விதத்துல வருது. அங்க போய் க்ளோஸ் பண்ணி பார்க்கிறான், பிரச்சனை இன்னொரு விதத்துல வருது. இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனுஷனுக்கு என்ன பிரச்சனை? சாப்பாடு பிரச்சனை. அன்றைக்கு புள்ள பிரச்சனை இல்ல, அண்டண்டைக்கு எப்படி வாழுவது என்ற பிரச்சனை இருந்துச்சு. நல்ல சாப்பிடுறது எப்படின்னு தெரியாது. ஒரு பெருநாளைக்கு கோழி எடுத்து சாப்பிடுவாங்க, ஒரு விருந்துல சாப்பிடுவாங்க. இன்றைக்கு என்ன பிரச்சனை? சாப்பிடாம இருக்கிற பிரச்சனை. சாப்பிட்டு நோய் மலிஞ்சு போச்சு. அன்றைக்கு 80 வயசு ஆளுக்கும் பல்லா இருந்துச்சு, அந்த பல்லு உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு உள்ள நோய் மலிந்து போயிருக்கிறது, சாப்பாடு மலிந்து நோயும் மலிந்திருக்கிறது. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிற நேரம் இன்னொரு பிரச்சனை வருகிறது. திருக்குர்ஆன் சொல்லுது, உலகம் அழியும் வரைக்கும் பிரச்சனை முடியாது. இதனால் நீங்கள் 1000 கோடி சம்பாதிக்கலாம். சல்லி இல்லாதவனுக்கு ஒரு பிரச்சனை, சல்லி உள்ளவனுக்கு ஒரு பிரச்சனை. இந்த மலையை நிப்பாட்டலாமா, இந்த அனர்த்தங்களை நிப்பாட்டலாமா? நேற்று முந்தின நாள் ஜப்பான்ல பூமி குலுக்கும் 7.3, 9.0 சுனாமி, 7.3 கட்டுமையான பூகம்பம். உலகத்தில் இப்ப சவுதியில பெருவெள்ளம் எடுத்து ஓடுகிறது. உலகத்தில் அதாவது அவங்க மாளிகை வைத்து வாழலாம். சவுதி மன்னனுக்கு எந்த கப்பலும் இருக்கலாம், தங்கத்தினால டாய்லெட் செய்திருக்கலாம். ஆனால் அவங்க நாட்டுக்கு வருகிற அழிவுகளை தடுக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்துக்கு சொன்னான், எங்க நாட்டுடைய ஆறுகள் குளங்கள் இந்த அதோட செட்டப்பும் 160 மில்லிமீட்டர் மழைகளுக்கு தாங்கும், ஒரு 200 தாங்கும். ஆனால் 400 முதல் 500 பெஞ்சா டபுள் மடங்கு தாங்கக்கூடியதை மிஞ்சி பெய்ந்தால் என்ன நடக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடக்கும்? யாராலும் எதையும் நிற்பாட்ட முடியாது என்றால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து மனிதன் கம்ப்யூட்டரோட பேசுற காலம், ரோபோட்ஸ் உலகத்தை இயக்குற காலம், இவைகளை நிப்பாட்ட முடியும் என்றால் ஏஐ டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்தாலும் அது எதனாலும் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணல. என்பது மனிதன் கண்டுபிடித்தது. மனிதனை கண்டுபிடித்தவன் எப்படி இருப்பான், மனிதனை படைத்தவன் எப்படி இருப்பான்? அவருடைய கண்ட்ரோலை மீறி எதுவுமே நடக்காது. அல்லாஹ்வுடைய அப்படி என்றால் ஒரு மூமினுக்கு நடத்துற பாடம் என்ன? திருக்குர்ஆன் இவைகளை இப்படி பார்க்கிற நேரம் என்ன பாடம் நடத்துகிறது என்பதை நாம் பார்த்தால் ஒரு அற்புதமான ஒரு பாடம் நடத்துது. திருக்குர்ஆனை பிரட்டி பார்க்கிறோம், அதுல சில வரலாறுகள் வருது. ஏன் இந்த வரலாறுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒவ்வொரு வரலாறுகளும் ஒவ்வொரு பாடங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். யாக்கூப் நபி ஒரு வார்த்தை சொன்னார். யூசுப் நபியை கிணத்துல போட்டுட்டு வந்த உடனே ஃபஸபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு பிமா தஸிஃபூன், நான் அழகிய பொறுமையை கடைப்பிடிக்கிறேன். இப்படி நானும் அழகிய பொறுமையை கடைப்பிடிக்கிறேன்னு சொன்னா அது ஒரு சூறாவை அமைக்கிற அளவுக்கு அல்லாஹ் முக்கியமான பாயிண்டா பார்க்கிறான். நாம இந்த உட்கார்ந்து பேசியிருப்போம், அது குர்ஆன்ல வரல. ஜனாதிபதி மாதிரி அறிக்கை விட்டுருப்பாங்க, அது குர்ஆன்ல வரல. மன்னாதி மன்னர்கள் பேசுறாங்க, அது குர்ஆன்ல வரல. எங்கேயோ ஒரு இடத்துல யாக்கூப் நபி தந்த பிள்ளைகளை பார்த்து சொன்னதை யாரும் வீடியோ பண்ணல, யாரும் ரெக்கார்டு பண்ணல. உலக அழிவு வரைக்கும் அதை ஓதினால் இபாதத் என்று சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அதை பாதுகாக்கிறான் என்றால் அவருடைய கல்பு எப்படி நொந்திருக்கும். அந்த வார்த்தையை சொல்லுவது சாதாரணமானது இல்லை, ரொம்ப கஷ்டமான நேரம். ஒரு சில சகோதரர்கள்ட்ட நான் கேட்டேன், எவ்வளவு பாதிப்பு, வீடே அடிபட்டு போயிருக்கிறது. அவர்கள் முகத்தில் சிரிப்பை கண்டேன். அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். எங்களை ஒரு சகோதரருக்கு கால் பண்ணினேன், அவ்வளவு லட்சக்கணக்கான சொத்தை இழந்திருந்தார். அல்ஹம்துலில்லாஹ், எங்களை விட கம்பளையில் அதிகமான பாதிப்பு, அதை ஒப்பிட்டா எங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்றார். ஒரு மோமினுடைய கல்பு அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கு இடம் தேடுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாக்கூப் நபி அவருடைய பிள்ளைகள் வர்றார்கள். யூசுப் நபி யாரு? யூசுப் நபி யாரு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அழகான பிள்ளை, பண்பிலும் அழகு, எல்லாத்திலையும் அழகான பிள்ளை. ஒரு புள்ள வாப்பாட்ட வந்து தான் கண்ட கனவு சொல்றதா இருந்தா, நீங்க எல்லாம் வாப்பாமார்கள், உங்க புள்ள சின்னத்துல உங்கள்கிட்ட வந்து நான் இப்படி ஒரு மனாக்கண்டம் வாப்பான்னு சொல்லிருக்குமா? யாபத்தி
என்னுடைய வாப்பாவே இன்னி, அதாவது அவர் சொல்றார், ராய்து அஹத அஷர கௌகபன் வஷம்ஸ வல் கமர் ராய்துஹும் லீ சாஜிதீன். வாப்பா ஒரு 11 கோள்களை கண்டேன், 11 நட்சத்திரங்களை கண்டேன், ஒரு சந்திரன் ஒரு சூரியன் எனக்கு சஜதா செய்யற மாதிரி கண்டேன். வாப்பாட்ட வந்து மகன் கனவை சொல்றாரண்டா, அவங்க 2 பேருக்குள்ள உறவு எப்படி இருந்திருக்கு. உங்களோட அவங்க புள்ளைய வச்சு நீங்க பாருங்க, என்றைக்காவது வந்து இந்த அளவுக்கு பரிமாறி இருப்பாரா? யா புனைய, என் அருமை மகனே, லா தக்சுஸ் ருயாக அலா இஹ்வதிக் ஃபயகீது லக கைதா. உங்களோட நானாமார்களுக்கு போய் இதை சொல்லிடாதீங்க. வாப்பாக்கு ஆல்ரெடி வழங்குது பட்டா குத்தும் தொட்டா குத்தும். நானாமார்களுக்கு வழங்குது என்ன? வாப்பா யூசுப் மேல அதிக கவனம் எடுக்கிறான்னு பொறாமையில் துடிக்கிறார்கள். ஏதோ பண்ணிடுவாங்க, வாப்பா கல்புக்கு தெரியுது யூசுஃபுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்க. அதனால சொல்லுங்க, யூசுப் சொல்லிடாதீங்க. அவர் என்ன பண்றாரு? சொல்லல. அவர் நினைக்கிற மாதிரியே விஷயம் நடக்குது. நானமார்கள் கொண்டு போய் போடுறாங்க, கிணத்துல தூக்கி போடுறாங்க, அழுதுட்டு வர்றாங்க. அவருடைய சட்டையில போலியான ரத்தத்தை தேடி ஓனாய் ரத்தத்தை சேர்த்துட்டு வந்து வாப்பா கொடுக்குறாங்க. வாப்பாக்கு ஒரு விஷயம் தெரியும், யூசுப் மௌத்தாகல் என்று தெரியும். ஏன் தெரியும்? அவருக்கு இந்த கனவின் விளக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தார். இப்ப அது பொய் என்று தெரியும். ஆனால் அவரால் இப்ப தேடி பிடிக்க இயலாது. காட்டில எங்க எப்படி எதுவுமே இயலாது. அவர் சொல்லுகிறார், இவங்க சொல்றது பொய் என்று அவருக்கு தெரியும். இன்னி ஆலமும் மினல்லாஹி மா லா தஅலமும், நீங்க அறியாததை அல்லாஹ்விடம் இருந்து நான் அறிகிறேன் என்கிறார். அவருக்கு தெரியுது. ஒரு மனுஷனுக்கு தெரிகிற நேரம் அவர் பொறுமையை கடைப்பிடிச்சென்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். ஏதோ டங் ஸ்லிப் ஆகி சொல்லிட்டான். ஃபஸபருன் ஜமீல், அழகிய பொறுமையை நான் கடைப்பிடிக்கிறேன். வீட்டில் ஒவ்வொரு நேரத்திலையும் சாப்பிட்ற நேரம் யூசுப் ஞாபகம் வரும். மௌத்தானா இந்த பிரச்சனை வராது. அது மௌத்து 2 கிழமை 10 மாசத்துல அது முடிஞ்சிடும். ஆனால் கையில் சோத்து எடுக்கிற நேரம் மகன் சாப்பிட்டாரான்னு ஃபீலிங் வரும். மௌத்தா இல்லையான்னு ஒன்று இருக்கிற நேரம் அவருக்கு தெளிவா தெரியுது மௌத் இல்லைன்னு. ஏண்டா அவர் கண்ட கனவுல யூசுப் ஒரு பெரும் மன்னராக மாறுவார் என்று தெரிகிறது. அந்த கனவின் வியாக்கியானம் அவருக்கு தெரியுது. அதனால் அவர் வாயில சோத்தை எடுத்தா அவருக்குள்ள அந்த இது வரும். யூசுப் எங்க? அவர் தூங்குற நேரம் அவர் பக்கத்தில் தூங்கின மகன் தூங்குறாரா? யாராவது அவங்களை அடிக்கிறாங்களா? சிறையில் போட்டாங்களா? ஏலம் போட்டு வித்துட்டாங்களா? காட்டுக்குழியில தத்தளிக்கிறாரா? எதுவுமே தெரியாது. அவர் அழுது அழுது அல்லாஹ்விடம் மட்டுமே சொல்றார். அஷ்கு பஸ்னி வ ஹுஸ்னி இலல்லாஹ், அல்லாஹ்விடம் அச்சனையும் சொல்றாரு. அவருடைய கண்ணு குருடாகிற அளவுக்கு சொல்லுகிறார். அழுகிறார் அல்லாஹ்விடம், ரப்பே என்னுடைய பிள்ளையை நீ நன்றாக வைத்துக்கொள். அவர் கொடுத்த வாக்குறுதி இன்னும் மீறல. ஃபஸபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு பிமா தஸிஃப். அழகிய பொறுமையை நான் கடைப்பிடிக்கிறேன். சகோதரர்களே, நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? நமக்கு ஏற்படுற இந்த வெள்ளப்பெருக்கங்கள், இது இந்த சொத்து போறதெல்லாம் விட ஒரு புள்ளையே நீங்க இழந்துட்டீங்கன்னா அந்த வேதனையோட இதை வச்சா இது நத்திங். சில பேர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, ஒரு அம்மா அவங்க மகளுக்கு கண்ணு, அதாவது ப்ளூ ஐஸ், நீல கண், ரொம்ப அழகான கண். சின்னத்தில் ஒரு கண்ணு காயமா போச்சு. இன்னொரு கண்ணுக்காக இந்தியா போனாங்க, சொத்தை செலவழிச்சாங்க, எல்லாம் பண்ணினாங்க. அந்த ஒரு கண்ணை பாதுகாப்பதற்கு சொத்தையே கொடுத்தாங்க. ஆனால் அந்த பிள்ளை குமரி வயதை அடையும் வரைக்கும் அந்த கண்ணு பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு நாள் கண்ணாடியை கழட்டி சுப தொழுகைக்கு வெளியே போய் உது எடுத்துட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே அந்த அம்மாவுடைய வாப்பா பேரலைஸ் நோயாளி, அவருடைய அதாவது மேல பட்டு அந்த 2வது கண் அது ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாக்கணும். இவங்க பின்னாடி போய் ஸ்கூல்ல அமர்ந்து கொள்வாங்க, அந்த பிள்ளைக்கு எல்லாமே செய்வாங்க. 2 கண்ணும் அந்த பிள்ளைக்கு போச்சு. எங்க போனாலும் அந்த கண்ணை திருப்பி தர முடியாதென்றால் அந்த தாய் என்னோடு பேசுற நேரம் சொன்னார்கள், அதாவது ஒரு தாயை பொறுத்தல தன் பிள்ளைக்காக வேண்டி எதையும் கொடுத்து பேமெண்ட்லையும் வர ரெடி, தன்னுடைய பிள்ளையுடைய கண்ணு தெரியுமாக இருந்தால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இழந்த யாக்கூப் நபி அவர் பட்ட வேதனையை பொறுத்து கொள்ளலாம் என்றால் அந்த பொறுமை என்ற பாடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை வைத்து நமக்கு சொல்லி தருகிறான். இப்படி ஒன்று நடந்தா ஒரு நாளைக்கு கவலையா இருந்தா பரவாயில்ல, எத்தனை வருஷம் அவரை கிணத்துல இருந்து அங்க கொண்டு போய் அவர் இன்னொரு வீட்டுல வேலை செஞ்சு அங்கிருந்து ஜெயிலுக்கு போய் ஜெயில இருந்து அவர் அரண்மனைக்கு வர்ற அளவுக்குள்ள நேரம் எவ்வளவு காலம்? அவ்வளவு காலமா புள்ளைய பார்க்காம ஒரு வாப்பா துடிச்சா என்ன வேதனை வருமோ
அந்த வேதனை ஒரு நபிக்கு அல்லாஹ் ஏன் கொடுத்தான்? கோபத்துல கொடுக்கல, ஜன்னாவுல உயர்வான அந்தஸ்தை கொடுக்க அல்லாஹ் நாடிட்டார். ஜன்னாவுல உயர்வான அந்தஸ்தை கொடுக்கணும்டா ஃபஸபருன் ஜமீல், அவருடைய வாழ்க்கையிலிருந்து அதை அல்லாஹ் எடுத்து காட்டி கரெக்ட் பண்றான். சபருன் ஜமீல், அழகிய பொறுமை என்றால் இது பெருமானாருக்கும் பாடம், பெருமானார் குடும்பத்துக்கும் பாடம் என்று அல்லாஹ் கிட்ட